இப்போ சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் எடுத்துக்கிட்டோம்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திமுகவோட அணுகுமுறையும் காவல்துறையோட அந்த அடக்குமுறையும் மாறினா மட்டும்தான் அடுத்து எங்களோட கூட்டணி வந்து தொடருமா இல்லையா அப்படின்றத நாங்கள் யோசிப்போம் அப்படின்ற அளவுக்கு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழக நம்ம பேசின மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே அவங்க இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மேடம் சொன்ன மாதிரி இனி வர்ற இந்த ஒரு ஆண்டில் எந்த ஒரு நன்மையும் திமுக செய்ய போறது இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சதுனால கூட்டணி மாறலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்குமா அவங்களுக்கு? அப்படி எடுத்துக்க முடியுமா? நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். அதை இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்ட்டு வந்து தொடர்ச்சியாக வந்து போராட்டங்கள் பண்ணிட்டுருக்காங்க. அந்த போராட்டங்களுக்கு அனுமதியே கிடையாது. அவங்கள வந்து போராட்டம் பண்ணாதீங்க சொல்லிட்டு அவங்க கூட்டணியிலே இருந்தால் கூட அவங்கள ஃபுல்லாகவே ஒடுக்குறாங்க. அதுதான் வந்து பாலகிருஷ்ணன் சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து அசாதாரண சூழ்நிலை இருக்குது, இந்த தமிழகத்தில் வந்து அசாதாரண சூழ்நிலை இருக்குது, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியாக இருக்குதுன்னு சொன்னார். பட் அவர் அந்த கொந்தளிப்பு தான். அதே தான் சண்முகமும் வந்து எங்கேயோ ஒரு பர்மிஷன் வாங்க முடியல, எதுவும் பண்ண முடியல, மக்களுக்கு ஆதரவான ஒரு போராட்டங்களில் பண்ண முடியல, எல்லாத்தையும் தடுக்கிறாங்க. அப்போது மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய கம்யூனிஸ்ட்டை வந்து அவங்க அதோட பிரதிபலிப்பாக தான் அவர் அது சொல்கிறார். அதை இதை மட்டும் கிடையாது. நீங்கள் சாம்சங் தொழிற்சாலையில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற சங்கங்கள் இருக்குங்களே, இவங்க எல்லாம்னா இப்போ ப்ரைவேட் செக்டர் எல்லாமே வந்து என்னென்னா இப்போ வந்து எல்லாமே ஸ்டாலின் கண்ட்ரோலில் போயிடுச்சு. போராட்டம் பண்ணுறேன் நான் டிஸ்மிஸ் பண்ணேன், அப்படி தவறுதலாக எதனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நாங்கள் பார்த்துக்குறோம், கம்யூனிஸ்டாக அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அரசாங்கம் இருக்குது. இல்ல அப்ப நீங்க என்ன சொன்னீங்க, இவங்க என்ன போராட்டம் பண்ணாலும் நம்ம பேசிக்கலாம், அவங்க பாட்டு பேசிக்கலாம், அவன் டிஸ்மிஸ் பண்ண. ஓகே, யாராரு தொழிலாளர் உங்களுக்கு எதிரா அந்த கம்பெனிக்கு எதிரா போராட்டம் பண்ணாங்கன்னா, இல்ல தொழிலாளர்கள் சொல்றீங்க, நான் கேக்குறது உங்க கூட்டணி கட்சி தலைவர்கள், தொழிலாளர்களுக்கு ஆதரவா போராடுற அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் கிட்ட அவங்க பாட்டுக்கு போராடட்டும், அப்புறம் நம்ம பேசுறத பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு அலட்சியம் வந்துருச்சா? அலட்சியமா இருக்கு. பட் அந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவா தான் அவங்க வராங்க, அவங்கள அந்த தொழிலாளர் உரிமையை பாதுகாக்கணும். பட் அவங்கள இப்ப அவங்க தொழிலாளர்களை நீங்க எப்படி அவங்களை காலி பண்றீங்களோ அதே போல இந்த கூட்டணி கட்சிக்கு தேவையில்லை அப்படின்ற மனநிலைக்கு தான் ஸ்டாலின் இருக்காரு. இப்போ எதுக்கு இவங்க இவ்வளவு பேசுறாங்களா, இவங்களே போட்டோம். இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க. ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா கூட்டணி பலமா இருக்கு, இது கொள்கை கூட்டணி, எல்லாரும் ஒரே கூட்டணியில தான் இருக்காங்க. கொள்கை கூட்டணி இருந்தா எதற்கு பாலகிருஷ்ணன் அப்படி சொல்றாரு, எதுக்கு சண்முகம் அப்படி சொல்றாரு, அதுக்கான விளக்கத்தை ஸ்டாலின் சொல்ல தயாரா இருக்காரா என்றதை பார்க்கணும்ல. இன்னைக்கு தொழிலாளர்கள் ஃபுல்லாவே வந்து பெரிய ஒரு அடக்குமுறைகள் தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இப்போ அதே ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு ஆர்டர் வாங்குறாங்க, தொழிலாளர்களை வந்து நிற்கக்கூடாது இந்த பெரிய பெரிய ஸ்டோர்லாம். இப்போ அதை ஸ்டாலின் அமல்படுத்துறாரா? இப்போ அந்த தொழிலாளர்களை இன்னும் உட்காந்துட்டு வேலை பார்க்குறாங்களா? துணி கடையிலாம் கிடையாது. இன்னைக்கு அறிவிக்கப்பட்டதை 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. 8 மணி நேரம் தான் தொழிலாளர்கள் வேலை செய்ய வேண்டிய வேலை, ஆனால் 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஸ்டாலின் அறிக்கை விட தயாரா? அதுக்கு இனிமேல் வந்து 8 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்ல தயாரா? கடந்த 3 ஆண்டுகளில் தொழிலாளர்கள் பெரிய ஒரு பாரத்தை ஏற்படுத்துறாரு ஸ்டாலின். நீங்க சொல்ற மாதிரி கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் முத்தரசன் பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் எப்படி அந்த கூட்டணி தொடருவாங்க? பட் ஒரு வெறியில இருக்காங்க, அவங்க மேல ஸ்டாலின் அரசாங்கத்து மேல கடுமையான கோபத்தில் இருக்காங்க. பட் அது கடைசியில் தான் வெடிச்சு செதறாது. அது ஜனவரி மாதத்தில் அது வெடிச்சு செதறும் கண்டிப்பா. இது கம்யூனிஸ்டுடைய ஒரு தினமும் ஸ்டாலினத்தை கண்டிக்கிறாங்க, காவல்துறை கண்டிக்கிறாங்க. நீங்க சொல்றீங்க கண்டிக்கிறாங்க, வெடிச்சு சுதரம் இப்பவே நிறைய பாக்குறோமா, நிறைய பேர் அவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்ற எந்த ஒரு குறைகளையும் இல்ல, இதுக்கு வேங்கை வயலுக்கே திரும்பவும் சொன்னாரு, பாதிக்கப்பட்ட மக்களிலேயே பண்றது அப்படின்றது ரொம்ப வேதனை அளிக்குது, இது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. ஆனா கூட்டணி கட்சி தலைவர்கள் கேட்கிற எந்த ஒரு கோரிக்கையும் திமுக ஏத்துக்கிட்ட மாதிரியே தெரியலையே. இப்போ திமுக வந்து ஏத்துக்கிற நிலையில திமுக கிடையாது. திமுக என்னன்னா இப்போதைக்கு இருக்கிறத என்ன சம்பாதிக்க முடியும், என்ன பண்ண முடியும், அடுத்த கடத்த 30,000 கோடி ஒரு ஆண்டில் ஒரு 6 மாதத்தில் சம்பாதிச்சாங்க. இப்போ ஏறக்குறைய இப்போ பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலை தான் ஈடுபட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்களாம் வந்து தடையாக இருக்காங்க, எதனா கேள்வி கட்டுன்னு இருக்காங்களே அப்படி ஒரு வருத்தம் தான் ஸ்டாலினுக்கு. பட் ஆனால் வந்து இப்போ இவங்க கொள்கையில திருமாவுடைய கொள்கையை நிறைவேற்றுறதுக்கு எந்த ஒரு எண்ணமும் ஸ்டாலின் கிடையாது. திருமா இன்னைக்கு பார்க்கலாம், தமிழகம் முழுக்க கடந்த 3 ஆண்டுகளில் ஜாதி கலவரங்கள் அதிகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரு பைக் ஓட்டி போனான்னு ஒரு பையனை கத்தியில் வெட்டுறாங்க. இப்போ தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கு, பஸ்ஸில், ஸ்கூலில் பாருங்கள். கடந்த 3 ஆண்டு ஸ்கூல்லலாம் ஜாதியை கொண்டு வந்துட்டார் ஸ்டாலின். ஒரே கலவரமாக இருக்குது. ஒரு எந்த ஒரு எங்கே பார்த்தாலும் கலவரம், வெட்டி கொல்லப்படுறாங்க. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் அவர் வீட்டு வாசலில் வெட்டி கொல்லப்படுறாரு. அப்போ இல்ல நீங்க சொல்றதுல இது நடந்துட்டு தான் இருக்கு. நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, இப்போ கூட்டணி தலைவர்கள் சொல்றதை கேட்கல, அவங்க கேட்டுக்க தேவையில்லை அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தானே பாதிப்பு ஏற்படுத்தும். அது அவங்களுக்கும் தெரியும் தானே, கூட்டணிகள்லாம் நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா 26 தேர்தலில் நம்மளால வெற்றி பெற்றது அப்படின்றது அங்கே கேள்விக்கு அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு.
இப்போ நீங்க அப்ப அந்த இப்போ இந்த கூட்டணிகள்லாம் இல்லைன்னாலும் அவங்களுக்கு ஆல்டர்னேட் இருக்கு அப்படின்றீங்களா? ஸ்டாலின் ஆல்டர்னேட்டிவ் அந்த கூட்டணி கட்சி அந்த கட்சியில் இருக்காங்களே விசிகே சிபிஐ சிபிஎம் இருக்காங்களே அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. இல்ல அவங்களுக்கு ஆல்டர்னேட் இருக்கு, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இப்போ என்ன கேட்கறேன் அப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகளை அலட்சியப்படுத்துற போக்கு திமுகவுக்கு தானே ஒரு பேக் ஃபயர் ஆகும், அது அவங்களுக்கும் தெரியும் தானே. நீங்க திமுக வந்து சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் இவங்கள விசிகே இவங்கள தமிழக வளர்வு கட்சி இவங்களாம் வந்து அவங்களாம் வந்து ஏன்னா இவங்கள கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இவங்க ஸ்டாலினுடைய ரூட் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்க அவங்க வந்து ஒரு புதுசா ஒரு கூட்டணி ரெடி பண்ணிருக்காரு ஸ்டாலின், அதுதான் பிஜேபி கூட போயிடுவாரு. ஏன்னா நீங்க சிந்திக்கணும் அதுல அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் லஞ்சமா வாங்குறாரு, எதுக்கு கடையை வைக்கிறதுக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்றாங்க, சந்திரசேகர் அவங்க மகளை கைது பண்றாங்க, கவிதாவை கைது பண்றாங்க. ஆனா 1000 கோடிக்கு இப்போ ஃபைல் இருக்கு, 1000 கோடிக்கு அடிச்சதுக்கு இப்ப பிரசன்ட்ல மட்டும் இது கணக்கெல்லாம் போட்டா 40,000 கோடி வருது, அது வேற ஒரு பக்கம். இப்போ இவ்வளவு அடிச்சதுக்கு பணம் இருக்கு. இதே பிஜேபி திமுக ஃபைல் 1 2 3 ஆளுநர்களை கொடுத்தாங்க புகார, அது மேல எந்த எஃப்ஐஆர் போட்ட? மத்திய அரசாங்கம் எஃப்ஐஆர் போட்டியா, கைது பண்ணியா? இப்போ 1000 கோடிக்கு உங்களுக்கு எல்லாம் ஃபைல இருக்கு உங்ககிட்ட, நீங்களே அறிக்கை விடுறீங்க 1000 கோடி அடிச்சிருக்காங்க, கணக்கு போட்டா 40,000 கோடி வந்துருங்க. ஏன் எஃப்ஐஆர் போடல? ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணீங்களே? ஏன் சந்திரசேகர் அவங்க மகளை கைது பண்ணீங்களா? ஏன் அதே மாதிரி ஸ்டாலினை கைது பண்ணல? ஏன் பண்ணல? அதுதான் ஏன்னா 2 பேருமே வந்து ஒண்ணா இருக்காங்க. அப்ப இந்த அமலாக்கத்துறை எல்லாம் வெறும் நாடகம் அப்படிங்களா? மக்கள் அப்படிதான் பார்ப்பாங்க, நானும் தான் பார்க்கிறேன். இதுதான் வந்து நீ உண்மையான நீ ரைடு பண்ணியிருந்தா, உண்மையா இது பண்ணியிருந்தா கைது பண்ண வேண்டியதானே? எதுக்கு சபரிசன் டெல்லிக்கு போறாப்புல, டெல்லியில அங்கிருந்து அங்க மத்திய அரசாங்கத்தை ஏன் பேசுறாப்புல, துரைமுருகன் மேலே ரைடு பண்ண சொல்ல துரைமுருகன் போறாரு, அதே போல செந்தில் பாலாஜி மேலே ரைடு பண்ண சொல்ல செந்தில் பாலாஜி போயிட்டு சந்திச்சு வர்றாரு. இதனுடைய உள் நோக்கங்கள் என்ன? அப்போ நீங்க போய் உங்களை சந்திச்சு நீங்க ஏதோ ஒரு நடக்குதுல்ல, இதனுடைய கட்டணி எங்க வருதுன்னா, இதே வந்து இவரு வராரு அதானி வந்து ஸ்டாலின் சந்திச்சுட்டு போறாரு, அப்போ அவங்க பேசியிருக்காங்க. இந்த கூட்டணிகள் இப்ப இருக்கிற கூட்டணி இல்லைன்னாலும் அவங்க போனா போகட்டும், நம்ம இன்னொரு கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ற அந்த தைரியம் தான் இது காரணம். அவர் பிஜேபிக்கு ரெடி ஆயிட்டார், ஸ்டாலின் பிஜேபி கூட்டணி உறுதியாயிடுச்சு. அதனாலதான் வந்து இவங்க எல்லாம் பேசினா கூட பரவாயில்ல, திரும்ப பேசிட்டோம் பரவாயில்ல, சிபிஐ பேசிட்டோம், சிபிஎம் பேசிட்டோம், வேல்முருகன் பேசிட்டோம் பரவாயில்ல, நம்ம அடுத்த லைனுக்கு எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு இதுல தான் ஸ்டாலின் இருக்கார். ஆனா இவங்க எல்லாம் பேசுறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம், தொடர்ந்து பாக்குறோம். ஒரு தடவை எதிர்த்து பேசுறாங்க, இன்னொரு தடவை அவங்களுக்கு ஆதரவா இல்ல குரல் கொடுக்குறாங்க. இந்த தடவையும் அப்படிதான் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இல்லையா? ஆதரவுகள் கண்டினியூஸா இருந்தாலும் அவங்களுடைய குமுறல்கள் வந்து திமுக கூட்டிலிருந்து வெளியே வரது தான் இருக்கு. இன்னைக்கு வேல்முருகன் வந்து உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றவர், அவரு எனக்கு பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது பேச. அப்போ அவரு ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க அங்கதான் முக்கியமா பார்க்கணும். எடப்பாடி அவர்கள் சொன்ன கருத்தை நான் வரவேற்கிறேன்னு சொல்றார். எங்க உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற வேல்முருகன் சொல்றார். அப்ப என்ன? அப்ப ஸ்டாலின் மேல நம்பிக்கை கிடையாது, ஸ்டாலினுடைய அவர் கூட்டணியை விட்டு வெளியே வரதுக்கு தயாரா இருக்காருன்னு அர்த்தம். எடப்பாடி பின்னாடி வரதுக்கு ரெடி ஆயிட்டாருன்னு அர்த்தம். இப்ப இன்னொரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா அவங்களும் அவர் எடப்பாடிக்கு வந்துட்டாரு. திருமாவளவன் எல்லாம் இது கூட்டணி கணக்கு ஸ்டாலினோட முடிச்சுட்டு எடப்பாடி கூட வரதுக்கு ரெடியா இருக்காரு. நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு தலித்துக்கே பாதுகாப்பு கிடையாது. வேங்க வகையில இருக்கட்டும், இது பாருங்க, நான் கேட்கிறேன், யாரு பண்ணா குற்றம் பண்ணா அவனை பிடிக்கல, எவனோ ஒருத்தனை பிடிச்சிட்டு ஒரு நீ கணக்கு கட்டுற. அப்ப நீங்க எங்க பார்த்தாலும் ஜாதி சண்டை மத சண்டை தான் வருது. அப்ப எப்படி உங்க பின்னாடி இருப்பாங்க? ஸ்டாலின் பண்ணி இருப்பாங்க. ஒரு தலைவரை வெட்டி கொள்றாங்க, அந்த அதான் அது சொல்ல வந்த அந்த தலைவருடைய தேசிய தலைவர் சொல்றாங்க, மாயாவதி சொல்றாங்க, இந்த குற்றத்துல இந்த கொலையில திமுக ஸ்டாலினுக்கு தொடர்பு இல்லை என்றால் சிபிஐக்கு உத்தரவிடுன்னு சொல்றாங்க. நீ உத்தரவிட்டியா? நீ உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சியா? ஏதோ பேருக்கு ஒரு 3 பேரை கைது பண்ண. இப்படி தலித்துகளுக்கு தமிழகம் முழுக்க பாதுகாப்பு இல்லை. அப்ப எப்படி திரும்ப எப்படி ஸ்டாலின் கூட இருப்பாரு? வாய்ப்பு. தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. சிபிஐ சிபிஎம் எப்படி இருப்பாங்க? அப்ப அப்படி இருந்தா முரண்பாடு வருதுல. அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து எடப்பாடி அவர்கள் தான். எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு அம்மா காலத்துல நினைக்கிறேன், உனக்கு நகை இருந்தா அசம்பிளி என்ன சொல்ல வேண்டியதானே? நீ எதுக்கு இவரு பேசுறதெல்லாம் காட்டுறாங்க, எதிர்த்தா பேசாம மறைக்கிறீங்க? எதுக்கு மறைக்கிறீங்க? டெக்னிக்கல் இஷ்யூவா? டெக்னிக்கல் கிடையாது, பேசுறப்ப மட்டும் டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுது. சரி, வந்து பேசலாம். டெக்னிக்கல் இஷ்யூ கிடையாது. திருமணி சார், உங்க இறுதிக்காக சர்க்கம். இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்தில் அற்புதமான விவாதங்களை எடுத்து வச்சிருக்காரு. கடந்த 4 வருடங்களாக எந்த ஒரு மக்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் சிறப்பாக செயல்படுறாரு. அவர் பேசுகிறத எல்லாமே வந்து விஷுவலாக வரல, கட் பண்ணுறாங்க. நீங்கள் கள்ளக்கடிச்சி இஷ்யூவாக இருக்கட்டும்,
டங்ஸ்டன் இஷ்யூவாக இருக்கட்டும், எல்லாம் இன்றைக்கி அமலாக்கத்துறை 1000 கோடி அதையும் தனி திருமணம் கொண்டு அதுக்கும் பேசுகிறாரு. பட் எல்லாமே சிறப்பாக பேசுகிறாரு. அம்மா காலத்தில் எப்படி பேசுகிறாங்களோ சட்டசபையில் அம்மா இருந்துன்னா ஸ்டாலின் கருணாநிதி அலறுவார். அதே நிலைமை தான் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு இருக்குது. அப்படி இருக்கின்ற சமயத்தில் எடப்பாடி அவர்கள் 2026 ஆட்சி அமைக்கிறதுக்கு கட்டாயமாயிடுச்சு ஆட்சி அமைக்கிறது. இன்றைக்கி வந்து திருமாவளவன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவ்வளோ விரோதம் இருக்குது இந்த அரசாங்கத்தால். அப்படி இருக்க சொல்ல திருமாவளவன் ஸ்டாலினோட தொடர்ந்தாருன்னா அந்த மக்கள் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் எல்லா மக்களும் எடப்பாடி பின்னாடி வருவாங்க. இன்னைக்கு வந்து 10.5% வன்னியர் மக்களுக்கு இடஒதுக்கீடை வந்து எடப்பாடி அவர்கள் கொடுத்தாரு. அதை வந்து அந்த வழக்கை சரியா நடத்த முடியாம ஸ்டாலின் விட்டுட்டாரு. அந்த மக்கள் எல்லாருமே எடப்பாடி பின்னாடி இருக்காங்க. தமிழகத்தில் இருக்க எல்லாரும் கம்யூனிஸ்ட்ல இருக்காங்க எல்லாருமே உரிமைகளை இழந்துட்டு இருக்காங்க. அந்த கம்யூனிஸ்ட் மக்கள் எல்லாமே எடப்பாடி பின்னாடி தான் வருவாங்க. ஆக மொத்தத்துல ஆட்சி அமைக்கப்படுறது எடப்பாடி அவர்கள் தான். நன்றி கருத்துக்கு நன்றி. 2026 தேர்தல் கூட்டணி எப்படி அமையுது, திமுக கூட்டணி எப்படியே தொடருதா அப்படின்றத அடுத்து வர்ற தேர்தலில் பார்க்கலாம்.